மெடாலியன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மெயினா மெடாலியன் லேக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்றது. ஓகே, இது ஏன் எப்படி அப்படின்னு பார்க்க போனா, இந்த டேர்மை வந்து காயின் பண்ணது வந்து பேசிக்கா வந்து பார்த்தோம்னா டேட்டா பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த டேர்மை வந்து காயின் பண்ணாங்க. ஓகே, ஸோ என்னத்துக்காக இதை காயின் பண்ணியிருக்காங்க, இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு டேட்டா இன்ஜினியரா நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த மெடாலியன் ஆர்கிடெக்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ எஸ்பெஷலி வந்து டேட்டா இன்ஜினியர், ஓகே, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஐடியில் இருக்கவங்க, இல்லை ஃபேப்ரிக் அட்மினிஸ்ட்ரேட்டர், இவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஏன்னா இந்த மெடாலியன் ஆர்கிடெக்சர் வந்து காமன்லி நோன் அஸ் மெடாலியன் லேக் ஆர்கிடெக்சர் வந்து காமன்லி நோன் அஸ் மெடாலியன் ஆர்கிடெக்சர். ஓகே, இது ஒரு டிசைன் பேட்டர்ன் தான். என்னென்ன லாஜிக்கலா நமக்கு வந்து இந்த டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்றது லேக் ஹவுஸ்ல அப்படிங்கறது தான் இது வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த மெடாலியன் ஆர்கிடெக்சர்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 3 லேயர் இருக்கும் இதுல. ஓகே, ஸோ என்னென்ன லேயர் அப்படின்னா பிரான்ஸ் லேயர், சில்வர் லேயர், கோல்டு லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, நம்ம கிட்ட டேபிள் இருக்கு, ஃபைல்ஸ் இருக்கு, ரைட்டா? ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டேட்டா உள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபைலாவோ அல்லது டேட்டா பேஸாவோ இல்லை எங்கேருந்து வேணுமோ டேட்டா வரலாம் இல்லையா? அந்த டேட்டா வந்துச்சுன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு லேக் ஹவுஸ்ல நம்ம கொண்டு வந்து போடுவோம். இந்த மாதிரி இப்படி போடும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை 3ஆ பிரிச்சுக்கங்க. ரா டேட்டா வந்ததுன்னா அந்த ரா டேட்டா எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, பிரான்ஸ் லேயர் அப்படின்னு கால் பண்ணுங்க. நீங்க எதையாவது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அது சில்வர் லேயர்னு கால் பண்ணுங்க. அதுலேருந்து நீங்க எதையாவது கிரியேட் பண்ணீங்கன்னா அது கோல்டு லேயர்னு கால் பண்ணுங்க. அந்த கோல்டுல இருந்து என்ன பண்ணுங்க, நீங்க உங்களுக்கு தேவையான அனலிட்டிக் ஒர்க்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட். இது ஒரு என்ன சொல்றது, நம்மளோட டேட்டாவை வந்து 3ஆ பிரிக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ஸ் லேயர், ரா ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ரா டேட்டா, நம்மளோட ரா டேட்டா உள்ள வந்து உட்காந்துருக்கும். இந்த ரா டேட்டா ஒண்ணுமே செய்ய மாட்டோம், அப்படியே இருக்கும். ஓகே, அதுதான் ஒரிஜினல் டேட்டா. அதுக்கப்புறம் அந்த ரா டேட்டாவை நாம மாத்துவோம். அதாவது சில விஷயங்கள் நம்ம வந்து மாத்தலாம் இல்லையா? சில ஃபீல்ட் நேம் தப்பா இருக்கலாம், இல்ல அந்த ஃபீல்டு நேமை மாத்துவோம், அதாவது காலம் நேமை மாத்துவோம். அப்படி இல்லைன்னா டேட்டாவே வந்து பழைய பேர்ல இருந்திருக்கலாம், புது பேர்ல இருக்கலாம். அந்த டேட்டாவை என்ன பண்ணுவோம், நம்ம அப்டேட் பண்ணுவோம். அந்த மாதிரி டேட்டாவை நம்ம என்ரிச் பண்ணும்போது எல்லாத்தையும் என்ன பண்றோம், சில்வர் லேயர்ல அது வைக்கிறோம். அதுக்கப்புறம் கியூரேட்டட் ஜோன், நமக்கு தேவையான மாதிரி நம்ம டேட்டாவை ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணிட்டு அதை வந்து என்ன சொல்றோம்னா அதை வந்து கியூரேட்டட் ஜோன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் கோல்டு. இந்த 3 லேயர்ல நம்ம என்ன பண்றோம், ஜென்ரலா இந்த விஷயத்த வைக்கிறோம். இதை இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. அதே இதை இவங்க கலர்ஃபுல்லா பிரான்ஸ், சில்வர், கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ரா டேட்டா உள்ள வருது. அந்த ரா டேட்டா உள்ள வந்தோன்னு பிரான்ஸ்ல வந்து விழும். அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி கிளீன் பண்ணி ஆகுமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சில்வர்னும், அதுல இருந்து நம்ம அடுத்ததுக்கு போகும்போது அதை பிசினஸ் லேயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் சிம்பிளா சொல்றது. இதுக்கு பேர் என்ன, மெடாலியன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஓவரால் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும். இதுல இருந்து எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க. நம்ம அடுத்து டைரக்டா ப்ராக்டிஸ்க்கு போயிடலாம். புரியுதா எதுக்காக இதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு? ஓகே, சரி, ஓகே. அப்ப அப்படின்னா நம்ம வழக்கம் போல நம்ம நேரா போயிட்டு நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ்க்கு போயிட்டு நம்ம இருக்கிற நம்ம கிட்ட ஒர்க் ஸ்பேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இருக்கிற ஒர்க் ஸ்பேஸ்ல நம்மயோ இல்ல நியூ ஒர்க் ஸ்பேஸோ கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம், இல்லை நம்ம இருக்கிற ஒர்க் ஸ்பேஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பண்றது ஒரு லேக் ஹவுஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஒரு
லேக் ஹவுஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஒரு லேக் ஹவுஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம கிட்ட இந்த மாதிரி டேட்டா செட்டு இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஐபிஎல் டேட்டா செட்டே வச்சுக்குவோம். அதுலேருந்தே மூவ் ஃபார்வர்ட் பண்ணுவோம். நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டதுனால அந்த டேட்டா செட்டே நம்ம வச்சு அதுலேருந்தே போவோம். ஆனால் இதில் போன தடவை பார்த்த டேட்டா செட் இல்லாமல் வேற டேட்டா செட் பார்க்குறோம். மாஸ்டர் டேட்டா ஃப்ரேம். இதில் எல்லா டேட்டாவுமே இருக்கு. ஓகே, மோர் டேட்டா இருக்கு. இந்த டேட்டா செட்ல நம்ம பார்க்க போறதுல வந்து கிட்டத்தட்ட இந்த எல்லா சீசனோட டேட்டா பால் பை பால் டேட்டாவும் ஒரு 2,60,000 டேட்டா வந்து நமக்கு இதுல இருக்கு. ஓகே, இந்த டேட்டாவை எடுத்துப்போம். அது இல்லாம இந்த பால் பை பால் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று சம்மரின்னு ஒன்று இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்த சம்மரி டேட்டா இருக்கு. இந்த 3 டேட்டாவை நம்ம எடுத்துப்போம். ஓகே, இந்த 3 டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணுவோம், நாம ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இந்த சப் ஃபோல்டர்ல இருந்து நாம என்ன பண்ணுவோம், இப்போ ஃபைல் அப்லோட் ஃபைல்ஸ் போயிட்டு நாம இந்த டேட்டாவை நம்மளுடைய இங்கேருந்து போயிட்டு ஓகே நாம என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணும்போது நமக்கு தேவையானது இந்த 3 செட் ஆஃப் டேட்டா தேவை. அந்த 3 செட் ஆஃப் டேட்டாவை நாம அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் அப்படி கொடுத்த உடனே இந்த ஃபைல்ஸ் அப்லோட் ஆயிட்டும். ஸோ இப்போ இந்த 3 ஃபைலும் நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. ஒரு ஃபைல் 23 MB, ஒரு ஃபைல் 275 இன்னொரு ஃபைல் வந்து 94 MB. ஓகே, 3 ஃபைலும் நமக்கு இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இந்த அப்லோட் ஆன உடனே அவ்வளோதான். இது என்ன சொல்றோம், இதை எப்படி கால் பண்றோம்னா இந்த டேட்டாவை இதை தான் நம்ம என்ன பண்றோம், இதை மெடாலியன் ஆர்கிடெக்சர்ல இதை நம்ம என்ன சொல்றோம்னா இதை வந்து ப்ரௌன் அப்படின்னு சொல்றோம். ஸோ டேட்டாவை எடுத்தோம், ரா டேட்டாவை எடுத்தோம், நம்ம லேக் ஹவுஸ்ல கொண்டு வந்து போட்டதோட என்ன ஆயிடுச்சு, இது ரா டேட்டாவை வந்து இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா இதை ப்ரௌன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ப்ரௌன் லேயர். இப்போ ப்ரௌன் லேயர்ல இந்த டேட்டாவை நிறுத்தியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாம வந்து ஒரு சில்வர் லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நம்ம சில்வர் லேயர்ல நாம இந்த டேட்டாவை வந்து மாடிஃபை பண்ணுவோம். ஓகே, சில்வர் லேயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா வெரி சிம்பிள். ஒரு நோட் புக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த நோட் புக்கை நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நோட் புக் ரெடி ஆகுது. இந்த நோட் புக்ல நாம ஃபர்ஸ்ட் விஷயம் செய்ய வேண்டியது என்னன்னா இந்த நோட் புக்கை போய் பேரை மாற்றிக்குவோம். ஓகே, பேரை மாற்றிட்டு சில்வர் அண்டர்ஸ்கோர் லேயர் அப்படின்னு பேர் வச்சுக்குவோம். நம்ம என்ன பண்றோம்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக ஒரு பேர் கொடுக்கணும். அதனால சும்மா ஒரு பேர் சில்வர் லேயர் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம். சில்வர் மெடாலியன் லேயர், சில்வர் லேயர் எது வேணுமோ கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம டேட்டாவை லோட் பண்ணணும் இங்க. ஓகே, ஸோ லோட் பண்ணணும் அப்படின்னா நாம இந்த டேட்டாவை லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்டாவை லோட் பண்றதுக்கு நாம ஸ்கிரிப்ட் எழுதணும். ரைட், இல்லை நம்ம இல்லாட்டி நம்ம இங்கேருந்தே டேட்டாவை லோட் பண்ணலாம் நம்மளுடைய டேட்டா செட்லேருந்து. ரைட், இங்க இருக்க டேட்டா செட்லேருந்து நம்ம லோட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கிரிப்ட் வழியா எப்படி லோட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேசிக்கா ஸ்கிரிப்ட் வழியா லோட் பண்ணணும் அப்படின்னா நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு இந்த இடத்துல போயிட்டு சில்வர், நம்ம என்ன சில்வர் லேயர் தானே இதை வச்சிருக்கோம், அதனால SILVR சில்வர். ஓகே, என்ன அடுத்து டேட்டா ஃப்ரேம் அண்டர்ஸ்கோர் மாஸ்டர். நம்ம கிட்ட 3 டேபிள் இருக்கு இல்லையா, ஒரு டேபிளா லோட் பண்ணிக்குவோம். மாஸ்டர் எதுல லோட் பண்ண போறோம், ஸ்பார்க்ல லோட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், இப்போ ரீட் பண்ணணும் இந்த ஃபைல. அப்போ ரீடு. ஓகேயா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எங்கேருந்து ரீட் பண்ணணும், CSV ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணணும். ரைட், CSV ஃபைல்ல இருந்து ரீட் பண்றோம். இப்போ எந்த சோர்ஸ்ல இருந்து ரீட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இங்க போயிட்டு இந்த இடத்துல போய் இந்த ஃபைலோட ஓகே சோர்ஸையும் நாம எடுத்துட்டு வரலாம். ஓகே, எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நம்ம சோர்ஸை இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அடுத்த கேள்வி என்ன, இங்க இதுக்கு ஹெட்டர் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகே, அப்போ ஹெட்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு ஹெட்டர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்மளுடைய காலம்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு ஹெட்டர் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இது வந்து நம்ம
காலம் ஃபீல்டு வேல்யூவா நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்றோம் இங்க, ஹெட்டர் ஓகே ஈக்குவல் டு ட்ரூ. ஓகே, ட்ரூ அப்படின்னு நம்ம இங்க கொடுத்துக்குவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இதை என்ன பண்ணணும்னு சொல்றோம், நம்ம இதை வந்து ஸ்கீமாவா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம இதுக்கு சொல்லணும். ஓகே, இதுக்கு ஸ்கீமாவா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அதனால அதையும் நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னாலே இப்ப என்ன ஆகும், இங்கேருந்து நமக்கு டேட்டா ரீட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஒன்றுக்கும் பண்ணணும் அப்படின்னா 3 ஃபைல் இருக்கு இல்லையா நம்ம கிட்ட, நம்ம 3 ஃபைலையும் லோட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு லைனுக்கும் நம்ம கமாண்ட் அடிச்சு நம்ம என்ன பண்ணணும், ஃபைலை நம்ம லோட் பண்ணணும். ஓகே, அதுக்கு பதிலாக நீங்க ஒன்ஸ் 3க்கு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல நமக்கு நம்ம 3 ஃபைலுக்கும் நமக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், இந்த 3 ஃபைல் டேட்டாவையும் நாம 3 டேட்டா ஃப்ரேம்ல, ஒன்னு மாஸ்டருங்கிற டேட்டா ஃப்ரேம், இன்னொன்னு பை பால்ங்கிற டேட்டா ஃப்ரேம், இன்னொன்னு சம்மரிங்கிற டேட்டா ஃப்ரேம், 3 டேட்டா ஃப்ரேம்ல நம்ம இதை லோட் பண்ணிக்கிறோம். ஓகே, so far with me? Okay. That's it. Incomplete input. Okay, understood. ஓகே, இப்போ நமக்கு 6 ஜாப் ஸ்பார்க் ஜாப் ரன் ஆயிடுச்சு. டேட்டா இப்போ எல்லாமே நமக்கு இங்கே லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன, இப்போ இந்த டேட்டாவை நம்ம போயிட்டு ஓகே இதில் போயிட்டு ஓகே டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்து இந்த சம்மரி டேட்டாவை எடுத்து நம்ம இங்கே போட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், நம்ம பார்த்து அந்த டேட்டா எல்லாமே நம்ம லோட் பண்ண டேட்டா எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ ரைட்டா, எல்லா டேட்டாவுமே இங்கே இருக்கு. இப்படி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வென்யூ அப்படிங்கிற காலத்தை எடுத்துக்குவோம். வென்யூங்கிற காலத்தை எடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த காலத்துல பாருங்க, ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் அப்படின்னு இருக்கு, பக்கத்துல ஒப்பால் அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்புறம் இது அப்படியே போயிட்டே வந்தோம்னா இங்க பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷன் மொஹாலின்னு இருக்கு, இங்க பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷன் மொஹாலின்னு இருக்கு. ஓகே, சில இதுல ஜஸ்ட் பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கு. என்ன, சில இதுல பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷன் பாருங்க, இங்க பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கு, இங்க இந்த டேட்டால என்னவா இருக்கு, பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷன் மொஹாலின்னு இருக்கு. அப்போ ரீட் பண்ணும்போது இது எப்படி ரீட் ஆகும், நமக்கு ரெண்டு டேட்டாவா தான் இருக்கும், ஒரே டேட்டாவா இருக்காது. ஆக்சுவலா என்ன, அது யூனிக் டேட்டா தான், ரைட்? ஆனா என்ன, ரெண்டு டேட்டாவா வரும். அதே மாதிரி எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் அப்படி, இது எம் சின்னசாமி ஜாட் இருக்கு, இங்க எம் சின்னசாமி ஸ்டேடியம் அப்படின்னு இருக்கு. ஓகே, அதே மாதிரி எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் அப்படின்னு பார்த்தோன்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக் சென்னைன்னு இருக்கும். சில பேர் டேட்டால எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் அப்படின்னு மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து நம்ம வரக்கூடிய டேட்டா வந்து ஒரு கிளீனா இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேட்டாவை நம்ம கிளீன் பண்ணணும். இப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். ஓகே, அந்த ஸ்கிரிப்டை நம்ம எழுதுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் விஷயம் நாம இந்த சிட்டி பேர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்குவோம். ஓகே, சாரி, வென்யூவோட பேரை நாம ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்குவோம். ஓகே, சிட்டி நேம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்குவோம். அதுதான் நம்மளுடைய டாஸ்க். இப்போ அதுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன மாதிரி எழுதலாம் ஸ்கிரிப்ட் அப்படின்னா, நம்ம பைத்தான் ஸ்கிரிப்ட்லேயே எழுதுறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம அதுக்கு தான் வந்து பைத்தான் பேசிக்ஸை நம்ம பார்த்துட்டு இங்கே வந்திருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு தேவையானது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வேணும். நம்ம காலம் ஒரு காலமா ரீட் பண்றதுனால நமக்கு காலம் சிஓஎல் காலம் 2 லைப்ரரியும் நமக்கு வேணும். அதனால அந்த 2 லைப்ரரி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். அதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம இந்த லேயரை வந்து நம்ம ரெடி பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் லேயர் என்ன அப்படின்னா இந்த சம்மரி லேயர். இது எங்கேருந்து வருது? silver.df.summary அப்படிங்கிறது எது? இங்க இருக்கிற இந்த silver.df.summary அப்படின்னா நம்ம ஹோல் ஃபைல் இங்க லோட் பண்ணோம்ல, இந்த ஃபைலோட டேட்டா அது. ஃபர்ஸ்ட் அதை லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்? இங்க வச்சிருக்கோம். அதுல இருக்கக்கூடிய காலம் இன்ஃபோ வேல்யூங்கிற காலத்தை ரீட் பண்ணு. என்ன பண்ண? ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வச்சு எனக்கு என்ன பண்ணு, எங்கெல்லாம் வந்து கம்மாவும் டாட்டும் இருக்கோ சேர்ந்து ஒரு இடத்துல வருதோ அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணு, அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றோம். சொல்லி என்ன பண்றோம்? இதை நாம ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கிறோம். முடிச்சுட்டு இதை எனக்கு காமி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க நமக்கு இந்த விஷயம் நமக்கு ரெடி ஆயிடும். ஓகேயா? ஓகே ஓகே, ஐ திங்க் இட் ரன் ஆல்ரெடி. ஓகே, ஸோ இந்த ஃப்ரேம்ல நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு ஓகே இதே ஃப்ரேமை எடுத்து ஓகே இங்க போயிட்டு டிஸ்பிளே ஷோ அப்படின்னு கொடுத்தேன்னா கிளீன் பண்ண டேட்டாவை கொடுத்தேன்னா இப்போ எனக்கு என்ன வரும்? இந்த கிளீன் பண்ண டேட்டா எனக்கு வரும். இந்த டேட்டாக்கும் டிஃப்ரென்ஸா பார்த்துக்கலாம். இங்க நமக்கு அங்க என்ன இருந்துச்சு? பிளஸ் ஸ்டேடியம் அது இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, உப்பால் அப்படிலாம் இருந்தது இல்லையா, இது இருந்தது இல்லையா, இந்த வேல்யூ இப்ப இருக்கக்கூடாது. என்ன பண்றோம்? அந்த வேல்யூவை நம்ம கிளீன் பண்ணிருக்கோம். இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு ராஜீவ் காந்தி ஸ்டேடியத்துல அந்த வேல்யூ இல்லை இல்லையா? ஸோ இது மாதிரி நமக்கு அந்த டேட்டாவெல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? அந்த கமாக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டேட்டாவையும் நம்ம கிளீன் பண்ணியிருக்கோம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்து நம்ம டேட்டாவை கிளீன் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான ஒரு செட் ஆஃப் டேட்டா இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ கிளீன் தான் பண்ணோம். நமக்கு இது மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன் அப்படின்னா இதுல இன்னும் வேற வேற காலம்ஸ்லாம் இருக்கு, வேற வேற டேட்டாலாம் இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோமே. இப்போ இந்த டேட்டாவை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ இந்த டீம் எடுத்துக்குவோம். டெல்லி டேர் டெவில்ஸ் இருக்கு. டெல்லி டேர் டெவில்ஸ் பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேரை மாத்தி டெல்லி கேபிட்டல்னு பேரை மாத்திட்டாங்க. அப்போ டெல்லி கேபிட்டல் டெல்லி டேர் டெவில்ஸ் ரெண்டுமே வேற வேற டீம் இல்லை, ஒரே டீம் தான். ஓகே, ஒன்னு. ரெண்டாவது கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படின்னு இருக்கு. அது என்ன பண்ணிருக்காங்க? பேரை அத பஞ்சாப் கிங்னு பேரை மாத்திட்டாங்க. அப்போ இந்த டேட்டா பழைய பேர்ல இருக்கு, புது பேரும் இருக்கு, பழைய பேரும் இருக்கு. அப்போ ரெண்டு வேற வேறையா இருக்கு, ரைட்? அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்? தரமும் நம்ம டேட்டா கிளான்சிங் பண்ணி அதை நம்ம மாற்றணும். அது மட்டுமா அப்படின்னா இது ஒரு இடத்துல தான் இருக்கா அப்படின்னா அவங்க வந்து இன்ஃபோ டீம் 1 காலத்திலையும் இருக்கலாம், அவங்க என்ன இருக்கலாம் இன்ஃபோ டீம் 2 காலத்திலையும் இருக்கலாம், அவங்க எங்க இருக்கலாம் வின்னராகவும் இருக்கலாம், ரைட்? டாஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, டாஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துலையும் அவங்க இருக்கலாம். ஸோ எந்தெந்த காலம்லாம் அவங்க இந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலலாம் அவங்களுடைய பேர் வர்றதுக்கு இருக்கு. அப்போ நம்ம ஒரு இடத்துல மாற்ற முடியாது, எல்லா இடத்துலையும் அதை மாற்றணும். ஓகே, ஒன்று. அப்புறம் நம்ம என்னதான் மாற்றிருந்தாலும் நம்மளுடைய ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்கும்போது நம்ம ஒரு டாட் வந்து எம் சின்னசாமி ஸ்டேடியம் இங்கே பாருங்க டாட் இருக்கு, இன்னும் இந்த டாட்டை நம்ம ரீநேம் பண்ணல. ஓகே, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. இப்போ இதையும் நம்ம மாடிஃபை பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கும்போது நான் முன்னாடி ஜஸ்ட் ஒன்று எப்படி பண்றதுன்னு காமிச்சேன். இப்போ ஒரு பஞ்ச் ஆஃப் வேல்யூ இருக்கு நம்ம கிட்ட, இது எல்லாத்தையும் எப்படி மாடிஃபை பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு நம்ம ஒரு சின்ன கொஞ்சம் நிறைய கொரி எழுதணும். எழுதிட்டோம்னா நமக்கு அதுவும் ஈஸியா போயிட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நாம ஒரு பஞ்ச் ஆஃப் கொரி எழுதி நம்ம அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த சம்மரி காலம்ல இருந்து நம்ம கிளீன் டேட்டாவை எடுத்து இங்க இன்ஃபோ சிட்டியில பெங்களூரு
அப்படி பெங்களூர்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ண பெங்களூருன்னு மாத்திக்கோ அப்படின்னு சொல்றோம். டீம் 1 இன்ஃபோ டீம் 1ல டெல்லி டேர்டெவில்ஸ்னு இருந்துச்சுன்னா அதை டெல்லி கேபிட்டல்னு மாத்திக்கோ. கிங்ஸ் 11 பஞ்சாப் இருந்தா பஞ்சாப்னு மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்றோம், டீம் 1ல வேணாலும் இருக்கலாம், டீம் 2ல வேணாலும் இருக்கலாம், டாஸ் வின்னர்ல வேணாலும் இருக்கலாம், மேட்ச் வின்னரா கூட இருக்கலாம். ஓகே, இந்த எங்க வேணுமோ அவங்க பேர் இருக்கலாம், அந்த இடங்கள் எல்லாம் அவங்க மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு வென்யூல இந்த மாதிரி எம் டாட் சின்னசாமி அப்படின்னு இருந்துச்சுன்னா எம் ஸ்பேஸ் சின்னசாமி ஸ்டேடியம் மாத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்னா மாத்திரு அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. ஸோ இந்த டேட்டாவை என்ன பண்றோம், இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். பண்ணிட்டு இதை நாம திரும்பவும் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ என்ன ஆயிடும், இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இந்த டேட்டா நமக்கு இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துருச்சு. சில நேரங்கள்ல சில சுச்சுவேஷன்ல என்னவா இருக்கும் அப்படின்னா இன்னும் சில சேஞ்சஸ் தேவைப்படலாம். என்ன மாதிரி சேஞ்சஸ் தேவைப்படலாம் அப்படின்னா, இது நான் வந்து ட்ரை பண்ணும்போது நான் டிஸ்கவர் பண்ணது வேற 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 டேட்டாலாம் வச்சு ட்ரை பண்ணும்போது சில சமயங்கள்ல சில இடங்கள்ல எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக இதை நான் கொண்டு வந்தேன். இங்க என்ன அதுக்கு தான் அந்த கமெண்ட்ஸ்ல எழுதியிருக்கேன். ஓகே, நான் சில விஷயங்கள் பண்ணியும் இந்த இன்ஃபோ வென்யூல சில விஷயங்கள் பண்ணியும் அதுக்கப்புறம் சில காலமோ சில விஷயங்களோ இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் டாட் ஸ்டார், இதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் மறந்துடு, இதை ரீப்ளேஸ் பண்ணிடு. பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டார் டாட் அப்படின்னு எல்லாரும் வச்சோ அதெல்லாம் மறந்துடு. அதே மாதிரி எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் டாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்தையும் மறந்துட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிடு அப்படின்னு நம்ம கேட்கலாம். சில சமயங்களில் 2 காமா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நம்ம மேலே எழுதின ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எடுக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம எப்படி பண்றது, ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணாலும் இந்த ஒன் பி எனி பிக் ஆக்ஷன், பட் ஜஸ்ட் மல்டிபிள் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சாம்பிள் ஸ்கிரிப்ட் தான் இது. ஓகே ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டேட்டாவை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த டேட்டாவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம திரும்பவும் என்ன பண்ணலாம், இந்த டேட்டா ஃப்ரேமை நம்ம லோட் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாவை நம்ம பார்க்கலாம். ரைட், இங்கே போயிட்டு டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்து இந்த டேட்டா ஃப்ரேமை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டா எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ இங்கே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நமக்கு என்ன இருக்காது, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கக்கூடாது, ஒன்னும் அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டா நமக்கு இருக்கக்கூடாது. ஓகே, ஏன் இருக்கு, பஞ்சாப் கிங் மாத்திட்டோம், சில்வர் கிளீன் டிஎஃப், சில்வர் கிளீன் டிஎஃப். ஓகே, சில்வர் கிளீன் டிஎஃப். ஓகே, லெட்ஸ் ரன் திஸ். ஓகே, லெட்ஸ் ரன் திஸ் அகைன். ஓகே, இப்போ இந்த இன்ஃபோ அவுட்கம்ல வந்தோம்னா பாருங்க பஞ்சாப் கிங் இருக்கா. ஸோ கிங்ஸ் 11 பஞ்சாப்ங்கிறது இல்லை இனிமே. ஸோ எங்க போனாலும் நமக்கு பஞ்சாப் தான் இருக்கும் இனிமே. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாவை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம். நமக்கு எல்லாத்தையும் ஒரே யூனிஃபார்மிட்டியா கொண்டு வந்தாச்சு டேட்டாவை. இப்போ அந்த டேட்டாவை யூனிஃபார்மிட்டியா கொண்டு வந்துட்டோம். நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி டேட்டா உள்ள வரும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் நடந்து இந்த ஹோல் டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில்வர் லேயர்ல நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இந்த டேட்டாவை நம்ம சில்வர் லேயர்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில்வர் லேயர்ல இந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணி டெல்டா டேபிள் அப்படிங்கிற இந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டு கிரியேட் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பார்க்ல நம்ம லொகேஷன்ல என்ன பண்ணுவோம், ஒரு எம்டி டேபிள் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போதைக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்மளுடைய டேட்டா ஃப்ரேம்ல வந்து இப்போ நம்ம இந்த டேட்டாவை வந்து கிளான்சிங் பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா. இந்த டேட்டாவை நாம என்ன பண்ணலாம், இப்போ நாம போயிட்டு இங்க லோட் பண்ணலாம். இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க டேபிள்ல ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேபிள் ஒன்று வந்துருச்சா. இப்போ இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேபிளை நாம
இங்க இருக்கக்கூடிய இந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய டேட்டாவை இந்த டேபிள்ல அதே ஸ்கீமாவை வச்சு நம்ம என்ன பண்றோம், ரைட் பண்ணிடலாம். ஓகே, ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா நம்ம இப்போ கிளான்சிங் பண்ணும் பார்த்தீங்களா, இந்த டேட்டா எல்லாம் என்ன ஆயிடும், இப்போ இந்த டேபிள்ல ஸ்டோர் ஆயிடும். ரா டேட்டா உள்ள வருது. ரா டேட்டாவை இப்போ என்ன பண்றோம், நம்ம அதில் இருக்கக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணி அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், நாம இந்த டேட்டா பேஸ்ல நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த வேலையை இப்போ முடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணலாம், போயிட்டு நாம இன்னொரு விண்டோல நாம போயிட்டு இதை பார்க்கலாம். இல்லை இதுலயே பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம நேராக இங்கே போயிட்டு இந்த இடத்துல போய் நம்ம SQL அனாலிட்டிக்கை ஓப்பன் பண்ணி இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், நியூ கொரி இல்லாட்டி ஸ்கீமா. ஓகே, இந்த இடத்துல டேட்டாவை லோட் பண்ணோம்னா அப்புறம் நம்ம டேட்டா லோட் ஆகும். இப்போ இந்த சில்வர் ஸ்கீமாக்கு போயிட்டு இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ போய் இங்கே போய் பார்த்தோம்னா நம்ம என்ன டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணமோ அந்த டேட்டா தான் இருக்கும். ஒரிஜினல் ஷீட்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டேட்டா இங்கே இல்லை. ஓகே, எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பஞ்சாப் கிங்கா மாறிடுச்சு. இப்போ இதே ஒரிஜினல் ஷீட்ல போய் பார்த்தோம்னா என்ன இருக்கும், பஞ்சாப் 11 கிங்ஸ் 11 பஞ்சாப்னு இருக்கும். வென்யூ பார்த்தீங்கன்னா இந்த வென்யூ வந்து இங்க எல்லாம் எப்படி இருக்கோ இந்த மாதிரி இருக்காது அங்க, ரைட். இந்த மும்பைன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனது. ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் ஹை லெவல்ல நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. ஓகே, லெட்ஸ் கோ பேக் டு சில்வர் லேயர் அகைன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கிட்ட இருந்த 3 டேபிள் இருக்கு. ஆனால் நம்ம ஒரே ஒரு டேபிளை தான் என்ன பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ மற்ற 2 டேபிள்லையும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இதே மாதிரி இருக்கும். அதையும் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதை எப்படி பண்றது, வேற டேபிள் இருந்தா எப்படி பண்றது? ஓகே, அப்படின்னா இப்போ இது நமக்கு வந்து என்ன இருக்கும், இந்த டேபிள்லயும் நமக்கு இருந்திருக்கலாம் இல்லையா. அதாவது நம்மளுடைய மாஸ்டர் டேபிள்லயும் இதே ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மாஸ்டர் டேபிள்ல காலம்ல போயிட்டு வென்யூ அங்க வந்து இங்க எப்படி இருக்கு ஃபீல்டு நேம், அங்க இன்ஃபோ வென்யூன்னு இருக்கு. இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ஃபீல்ட் நேம் வந்து இன் வென்யூன்னு இருக்கு. ஓகே, ஸோ ஒரே மாதிரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஃபீல்டு நேம், ரைட். ஒரு டேட்டா வரும்போதும் அந்த ஸ்கீமாவுடைய ஃபீல்ட் நேம் வந்து வேற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக தான் ஒரே இதை எடுத்து காமிக்கிறோம். அங்க இன்ஃபோ வென்யூன்னு இருக்கு, இங்க என்ன இருக்கு, வென்யூன்னு இருக்கு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா பேசிக்கா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வென்யூல நமக்கு வந்துடும். அந்த டேட்டால நம்ம வென்யூவும் கிளீன் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஓகே ஓகே, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் நாட் ஓன்லி வென்யூ, இதுல நிறைய டேட்டாவும் நிறைய விஷயங்களும் இருக்கிறதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நாம பஞ்சாப் கிங் எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரியே இந்த டேட்டாவையும் நம்ம மாத்திக்கிறோம். ஓகே, இப்போ இங்க நம்ம டீம் பேரு எல்லாத்தையும் மாற்றி நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்னத்தை மாத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்துட்டோம். அப்போ இந்த டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணலாம், நாம இப்போ டேபிள்ல ஸ்டோர் பண்ணிக்குவோம். மாஸ்டர் சில்வர் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளையும் நாம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டேபிளையும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஓவர் ரைட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இன்னைக்கான எக்ஸசைஸுக்கு நமக்கு இந்த 2 டேபிள் போதும். ஓகே, இந்த 2 டேபிள்ல நாம தேவையான டேட்டா எல்லாமே இருக்கு. இது இப்போ சில்வர் லேயர்ல இது முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ சில்வர் லேயரை நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம மூவ் ஆன் டு கோல்டு லேயர். ஓகே, இப்போ நம்ம கோல்டு லேயருக்கு போகும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இங்க போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை டேபிள் இருக்கும், 2 டேபிள் இருக்கணும், ரைட்டா. 2 டேபிள் இருக்கு. இப்போ இந்த 2 டேபிள்லயும் நமக்கு தேவையான டேட்டா எல்லாமே நம்ம கிளான்சிங் பண்ணி நம்ம இங்க கொண்டு வந்து வச்சிட்டோம். ஓகே, இப்படியே இந்த டேட்டாவை யூஸ் பண்ணலாமானா யூஸ் பண்ணலாம். இந்த டேட்டால இருந்து அவுட்புட் எடுக்கலாம்னா எடுக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கிளான்சிங் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அப்போ நம்ம இதுல இருந்து எடுக்கணும்னாலும் எடுக்கலாம்.
பட் ஆனால் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் ஸ்கீமாவை பிரிச்சு இன்னும் நம்ம மாத்தலாம். இப்போ அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கோல்டு லேயர்ல நம்ம இன்னொன்னு பார்க்க போறோம். ஓகே, இங்க போயிட்டு நாம நியூ ஐட்டம், ஓகே, நோட் புக் கிரியேட் பண்ணிட்டு இந்த நோட் புக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கோல்டு அப்படின்னு பேர் கொடுத்துக்கலாம். ஓகே, நோட் புக்கு கோல்டு, கோல்ட் லேயர் அப்படின்னு பேர் கொடுத்துட்டு போன தடவை நாம என்ன பண்ணோம் அப்படின்னா நாம ஃபைல்ல இருந்து நம்ம டேட்டாவை லோட் பண்ணோம். ரைட், போன தடவை லோட் பண்ணது நம்ம சிஎஸ்வி ஃபைல்ல இருந்து லோட் பண்ணோம். நம்ம கிட்ட இருக்க லேக் ஹவுஸ்ல நமக்கு என்ன லேக் ஹவுஸ் வேணுமோ நம்ம லேக் ஹவுஸ் இது புது நோட் புக்குங்கிறதுனால நம்ம லேக் ஹவுஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு சொல்லணும். ஸோ அதனால என்ன பண்றோம், நம்ம லேக் ஹவுஸ் என்னங்கிறத நம்ம இங்க அவங்க கிட்ட காமிக்கணுங்கிறதுனால நம்ம எந்த லேக் ஹவுஸ்ல எந்த லேக் ஹவுஸ் வச்சிருக்கோமோ அதை நம்ம டேட்டா சோர்ஸா ஜாயின் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம இந்த டேட்டாவை காமிக்க போறோம். இப்போ இந்த டேட்டாவை நம்ம இங்க காமிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், இந்த டேபிள் எல்லாமே இங்க இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நாம இந்த இடத்துல நம்ம டேபிளை ஸ்டோர் பண்ணும்போது இப்படிதான் பண்ணணும். கோல்டு லேயர், ஓகே, டேட்டா ஃப்ரேம், ஸ்பார்க்கு, எஸ்கியூஎல் வழியா நம்ம என்ன பண்றோம், நம்ம டேட்டாவை லோட் பண்றோம். ஓகே, ஸோ நம்ம கிட்ட இருக்க டேட்டா செட் என்ன, IPL_டேட்டா செட்டு, ஓகே, சில்வர் மாஸ்டர் டேபிள், சில்வர் சம்மரி டேபிள், ரெண்டையும் நாம லோட் பண்றோம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஸ்பார்க் செஷன், தென் we will load it. ஓகே, இது வர்றதுக்கு முன்னாடி எதுவும் கேள்வி இருக்காப்பா? நான் முடிச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு டவுட். சொல்லுங்க. இப்ப பிளாங்க் ரோ, சில காலம்ல பிளாங்க் ரோ இருக்கும்ல, அப்படி இருக்கக்குள்ள அதை ரிமூவ் பண்ணணுமா இந்த ஸ்டேஜ்ல? இல்ல நல்லிஃபை பண்ணுவோம், நல் கொடுப்போம். அது செலக்டிவா கொடுத்துரும்? செலக்டிவா இல்ல, இப்ப இதுலயே கொடுத்துருப்போம். பாத்தீங்கன்னா இப்போ சில்வர் லேயர்ல போனீங்கன்னா அப்படின்னா இந்த டேட்டால நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த சில்வர் லேயர்ல இந்த சில்வர் லேயர்ல இப்ப பண்ணோம் இல்லையா, பண்ணும்போதே பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போதே டேட்டா மசாஜ் பண்றோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு இங்க இதை பார்த்துட்டே வரோம் இல்லையா. இப்போ பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க லைன் 26 அன்னோன் ஃபில் பண்ணி அன்னோன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ டேட்டா வந்து நம்ம தேவையில்லாத என்ன பண்ணுவோம்னா நல் இல்லாட்டி அன்னோன் அப்படின்னு எழுதிட்டோம்னா நமக்கு டேட்டா வந்து கிளீன் பண்ணும் போதே அந்த டேட்டா வந்து எம்டி ரோஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு டேட்டா வந்து லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கோல்ட் லேயர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இந்த டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டேட்டாவை எடுத்தோம்னா இந்த டேட்டால பிளேயருக்கு ஐடியே இல்லை. ஓகே, இவங்க எல்லாமே பிளேயர் தான், பேட்டரா இருக்கலாம், பவுலரா இருக்கலாம், இல்ல நான் ஸ்ட்ரைக்கரா கூட இருக்கலாம், இவங்க எல்லாருமே பிளேயர் தான். ரைட், இவங்களுக்கு ஐடியே இல்லை, யூனிக் ஐடி இல்லை, டீமுக்கும் யூனிக் ஐடி இல்லை. நான் எப்படி இவங்களை கோரிலேட் பண்ணி நான் பார்க்கறது அப்படின்னு என்னால பார்க்க முடியாது.
ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு பிளேயர் எல்லாத்தையும் தனியா பிரிச்சு இந்த பிளேயர் எல்லாத்துக்கும் ஒரு யூனிக் ஐடி கொடுக்கணும். கொடுத்து இதை ஒரு டேபிளா நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, அதுதான் கியூரியேட்டட் டேட்டா அப்படின்னு சொல்றோம். நமக்கு தேவையான மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டேட்டாவை கியூரியேட் பண்றோம். இப்போ பண்ணி நாம என்ன பண்ண போறோம்னா, அதை ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணி நம்ம வச்சுட்டு நம்ம அதுல இருந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், பிளேயர்லாம் வேணும். பிளேயர் வேணும்னா பிளேயர்ல எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். 3 காலம்ல பிளேயர் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த பிளேயரை நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்குவோம். இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, பிளேயரு, ஓகே, ஸோ காலம் கான்டாக்ட் ஹெல்பேடு, ஓகே, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கோல்டு ஃப்ரேம்லேருந்து, ஓகே, மாஸ்டர் டேட்டாலேருந்து பேட்டர் அப்படிங்கிற ஃபீல்டில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்க்ட் வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதை என்ன பண்றோம், நம்ம பேட்டர் அப்படிங்கிற டேட்டா ஃப்ரேம்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பவுலர் எல்லாத்தையும் எடுத்து பவுலருங்கிற டேட்டா ஃப்ரேம்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நான் ஸ்டேக்கர்ல இருக்கக்கூடிய டிஸ்டிங் வேல்யூ எடுத்து என்ன பண்றோம், நான் ஸ்டேக்கர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ கண்டிப்பா என்ன ஆகும்னா டூப்ளிகேட் இருக்கும். ஏன்னா பேட்டர்லயும் பேட்ஸ்மேன் வந்து ஃபர்ஸ்ட் விளையாடி இருப்பான், அப்போ இவன் நான் ஸ்டேக்கர்ல நின்று இருப்பான். அவன் நான் ஸ்டேக்கர்ல நிற்கும் போது இவன் பேட்டிங் பண்ணிருக்கலாம், ரைட்? பவுலரும் அடுத்த டீம் வரும்போது பேட்டிங் பண்ணிருக்கலாம். அப்போ என்ன இருக்கலாம், சில சமயம் பேட்டிங் பண்ணாமல் இருக்கலாம். அப்போ அவனை நம்ம தூக்கி எடுக்கணும். அதனால என்ன பண்றோம்னா இந்த 3 காலத்தையும் நம்ம எடுக்கிறோம். அப்ப கண்டிப்பா ஈவன் தோ நம்ம இங்க டிஸ்டிங்க்ட் எடுத்தா கூட என்ன இருக்கும், டூப்ளிகேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த டூப்ளிகேட்டை நம்ம என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ணணும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், யூனியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அந்த காலம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதை என்ன பண்றோம், நம்ம யூனியன் எடுக்கிறோம். ஓகே, எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றோம்னா 4 டிஜிட் கோடு வந்து நம்ம ரேண்டமா 4 டிஜிட் கோடு வந்து அசைன் பண்றோம். ஓகே, அசைன் பண்ணி அந்த 4 டிஜிட் கோடை நாம இந்த ஃப்ரேம்ல கொண்டு வந்து வச்சுக்கிறோம். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ரன் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் லிட்டில் டே இருக்கும், வந்துருச்சு. இப்போ சில்சானுக்கு 000, குல்தீப் யாதவுக்கு 1, அனிருத்தாக்கு 2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுச்சு, அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஐடியா அசைன் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போ எல்லா பிளேயர்ஸுக்கும் நமக்கு சேர்த்து இங்க நமக்கு கொடுத்துருச்சு. ஓகே, இதை மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். ஏன்னா நம்ம பேட்டர்னு எடுத்ததுனால, நம்ம பேட்டர் ஃபீல்டு மெயினா வச்சிருந்ததுனால அது பேட்டருங்கிறத நேம் கொடுத்துருச்சு. இல்லை நம்ம வந்து பிளேயர்ஸ்னு பேரை மாத்தினாலும் நம்ம மாத்திக்கலாம். அது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே, ஸோ அது நம்ம கொடுத்துட்டு கூட மாத்திக்கலாம். ஓகே, தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், நான் அதுக்கு போல உள்ள. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம கோல் லேயர்ல நம்ம இந்த இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு டேபிளா இப்போ இதை ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த டேட்டாவை நம்ம ஒரு டேபிளா ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த புது டேபிள் கோல்டு லேயர்ல நமக்கு வந்து கோல்டு பிளேயர் டேபிள் அப்படி நம்ம இந்த பிளேயர் டேபிள் இந்த 2 காலம் மட்டும்தான் இருக்கும். 2 காலம் உள்ள எல்லா டேட்டாவும் இங்க இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ நாம இந்த லேக் ஹவுஸ்குள்ள போயிட்டு டேட்டா செட்ல போயிட்டு இங்க போய் கோல்டு பிளேயர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்க இந்த பிளேயர்ஸ் லிஸ்ட் மட்டும்தான் இருக்கு. மொத்தம் ஒரு 700 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஓகே, இது வரைக்கும் ஐபிஎல்ல விளையாண்ட பிளேயர்ஸ் எவ்வளவு டோட்டலா அப்படின்னா ஒரு 700+ பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ how many players? 731 players. Okay, this is the total player is played so far. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், கோல்ட் லேயர்ல இந்த பிளேயர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கோம். சரி, ஓகே. அதே மாதிரி எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டீம் எடுத்து ஒரு டீமுக்கும் எனக்கு என்ன பண்ணணும், யூனிக் ஐடி கொடுக்கணும். அந்த டீம் எங்க இருக்கலாம், 1லயும் இருக்கலாம் 2லயும் இருக்கலாம். எடுத்துட்டு அதையும் நான் என்ன பண்றேன், யூனியன் யூஸ் பண்ணி நான் அவங்கள டிஸ்டிங் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த டீமுக்கு 3 டிஜிட் கோடு ஓகே கொடுத்து அவங்கள டீமை கொண்டு வந்துடுறேங்க. டீம் டேட்டாவும் ரெடி இப்போ எனக்கு.
இப்போ இந்த டீம் டேட்டாவையே நான் என்ன பண்ணலாம், டீமை நான் இங்க இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன ஆயிடும், எனக்கு டீமுக்கும் எனக்கு ஒரு டேபிள் ரெடி. ஓகே, ஓகே, டீம் டேட்டாவும் எனக்கு இப்போ இங்க வந்துருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன் இந்த டேட்டால இப்போ நான் இதை எடுத்து இந்த 3 ஃபீல்டையும் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அவங்கள பிளேயருக்கு ஐடி கொடுத்துட்டேன், டீம் எடுத்து டீமுக்கு ஐடி கொடுத்துட்டேன். ஆனால் பிளேயரையும் டீமையும் வச்சு நான் இந்த டேட்டாவை கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியாது. எக்ஸாம்பிள், விராட் கோலி ஹோல் சீசன்லயே எவ்வளோ ரன் அடிச்சார் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா முடியுமா அப்படின்னா இந்த டேட்டாவை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிளுக்குள்ள எங்கெங்கெல்லாம் விராட் கோலி இருக்காரோ அங்கெங்கெல்லாம் விராட் கோலியோட ஐடியை கொண்டு வந்து போடணும் அவருக்கு பேருக்கு நேரா. ஓகே, இல்லது இந்த இதுல இருந்து எல்லா ரன் எடுத்த டேட்டாவை எடுத்து விராட் கோலி பேருக்கு நான் என்ன பண்ண ஐடிக்கு நான் மேப் பண்ணணும். அப்பதான் என்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பாலுக்கும் அவங்க அடிச்சது எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஓகே சில்வர் டேட்டாவை நான் லோட் பண்ணிட்டு ஓகே பேட்டர் யாரு ஓகே பிளேயரு அவங்களுடைய ஓகே ஜாயிண்ட் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் பேட்டருக்கு பேட்டர் ஐடியும் பவுலருக்கு பவுலர் ஐடியும் ஓகே நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்தாலும் நான் ஸ்ட்ரைக்கர் ஐடியும் ஓகே எல்லாருக்கும் ஐடியும் கொடுத்துட்டு அந்த ஐடியை எடுத்துட்டு டீமுக்கு டீம் ஐடியும் கொடுத்து ஓகே இந்த ஹோல் இது நான் என்ன பண்றேன்னா ஒரு புது டேட்டா ஃப்ரேம்ல லோட் பண்ணி அதை தனியா எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இது எனக்கு தேவையான டேட்டா ஃப்ரேம் இது. ஓகே, இதுல 1000 தப்பு இருக்கலாம். ஓகே, பட் நான் என்ன சொல்றேன் சிம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்க போய் பார்த்தோம் அப்படின்னா இங்க பிளேயரோட பேர் இருக்காது. ஓகே, இங்க டீமோட பேர் இருக்காது. ஓகே, இங்க வேற எதுவும் இல்லை, அவங்க எடுத்த ரன்னு மட்டும்தான் இருக்கும். ஓகே, பேட்டரோட ஐடி, பவுலரோட ஐடி, நான் ஸ்ட்ரைக்கரோட ஐடி, அப்புறம் அவங்களுடைய ரன்னு, அவ்வளோதான் இருக்கு. ஓகே, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3 டேபிளையும் ஜாயின் பண்ணி ஓகே ரிலேஷன்ஷிப் கொடுத்து நம்ம ரிப்போர்ட்ல நம்ம காமிக்கணும். அதுதான் நம்மளுடைய டாஸ்க். ஓகே, இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேபிளா நம்ம ஸ்டோர் பண்ணிக்குவோம். இதையே நம்ம ஒரு டேபிளா ஸ்டோர் பண்ணிக்குவோம். அந்த டேபிளும் வந்துருச்சு. 3 டேபிளும் நமக்கு ரெடியா இருக்கு. ஓகே, இப்போ இவ்வளவும் பண்ணிட்டோம். இதை வச்சு என்னதான் பண்றது? இப்போ டேட்டாவை எடுத்துட்டீங்க, சில்வர் டேட்டாவை எடுத்துட்டீங்க, மசாஜ் பண்ணி அதை காமிச்சிட்டீங்க, இந்த 3 டேபிளையும் காமிச்சிட்டீங்க. இந்த டேபிளை வச்சு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெரி சிம்பிள். ஓகே, இப்போ நாம நம்மளுடைய லேக் ஹவுஸ் போறோம் அப்படின்னா லேக் ஹவுஸ்ல போயிட்டு இங்க போய் பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க செமண்டிக் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது டிஃபால்ட் செமண்டிக் மாடல். ஓகே, இப்போ நாம கிரியேட் பண்ண டேபிள்லாம் இருக்குல்ல, கியூரியேட் பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாமே இங்க வரவே வராது, இந்த மாடல்ல வரவே வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நாம ஒரு புது செமண்டிக் மாடல் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கிரியேட் நியூ செமண்டிக் மாடல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை அழுத்திட்டு இங்க வந்தோம் அப்படின்னா இங்க நாம இப்ப பண்ண டேபிள் எல்லாமே இங்க இருக்கும். இதுல நமக்கு தேவையான இந்த 3 டேபிளை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்துட்டு இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். ஐபிஎல் டேட்டா செட் அப்படின்னு வேணா பேர் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு இப்போ இந்த டேட்டா செட்டை வச்சு நாம என்ன பண்றோம் புதுசா ஒரு செமண்டிக் மாடல் ஒன்று கிரியேட் பண்றோம். ஓகே, ஃபியூ செகண்ட்ல அந்த மாடல் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். இந்த மாடல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த மாடலை வச்சு நாம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பை வச்சு நாம என்ன பண்ணலாம், நாம டேட்டாவை நாம ஈஸியா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் பர்பஸாவே ஒரு தப்பு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியுங்கிறதுனால அது தப்பு பண்றேன். ஓகே,
என்கிட்ட பிளேயர் ஐடி இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பிளேயர் ஐடி எடுத்துக்கிட்டு என்னோட பிளேயர் ஐடி இங்க இருக்கு, இங்க பேட்டர் ஐடி தானே இது, பேட்டர் ஐடியோட நான் லிங்க் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்றேன், 1 to many, 1ல இருந்து இங்கே எத்தனை வேணுமோ இருக்கலாம், 1 to many. ஓகே, 1 to many. அதே மாதிரி டீம் எடுத்துட்டு டீமோட ஐடியோட லிங்க் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு டீமோட ஐடியா லிங்க் பண்ணியாச்சு, பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் நியூ ரிப்போர்ட் போறேன். நியூ ரிப்போர்ட் போயிட்டு ஒரு புது ரிப்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போய் பிளேயர் லிஸ்ட் எடுத்துக்குவோம். பிளேயர் லிஸ்ட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போயிட்டு பேட்டர், ஓகே, பேட்டர் நேம் மட்டும் எடுத்துக்குவோம். பேட்டர் நேம் எடுத்துட்டு வச்சுக்குவோம். இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாரி, வெளியில வந்துட்டு இங்க இந்த ஃப்ரேம்ல நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் ரன்ஸ் எடுத்து. ஓகே, இப்போ நான் இங்க யாரையாவது ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, எனக்கு அவங்க அடிச்ச ஸ்கோர் மட்டும் இங்க வரணும். ஓகே, நான் கிராஸ் ரிப்போர்ட்டையும் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆனா எனக்கு இங்க மாறவே மாட்டேங்குது. ஏன் மாற மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம மாடல் பண்ணோம் இல்லையா, மாடல்ல நமக்கு என்னவா இருக்கு, கொஞ்சம் தப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, இந்த மாடலை போயிட்டு நம்ம திரும்பவும் கரெக்ட் பண்ணாதான் இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ண முடியும். ஓகே, என்ன பண்ணுவோம்னா, இங்க ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணோம்ல, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலா நம்மளுடைய டேட்டா பாயிண்ட் வந்து இங்க இருக்கு, ரைட்? பேட்டா ஐடியா வந்து இதுக்கும், ஓகே, அதே மாதிரி டீம் ஐடியை வந்து டீம் ஐடிக்கும் பண்ணணும். முன்னாடி பண்ணும்போது எப்படி பண்ண, இந்த டேபிள்ல இருந்து இங்க லிங்க் பண்ண. ஆனா இப்போ பாருங்க, ஸ்டார் இங்க இருக்கு, 1 to many. ஓகே, முன்னாடி இருந்துச்சு 1 to many. 1 to many இருக்குமா, இங்க தானே மெனி ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இங்க தானே 1 ரெக்கார்ட் இருக்கு. அப்போ 1 to many இப்படி தானே இருக்கணும் ரிலேஷன்ஷிப்ல. பழைய இதுல எப்படி இருந்துச்சு, அப்படியே உல்டாவா இருந்தது. அப்போ நமக்கு அந்த டேட்டா நமக்கு வராது. ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப இங்க போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்ப பாருங்க, விராட் கோலி அடிச்ச ரன் எவ்வளோ, 8297 ரன். ஓகே, திராவிட் அடிச்ச ரன் எவ்வளோ, இல்லை ஹோப் அடிச்சது எவ்வளோ, ஒவ்வொருத்தர் அடிச்சதும் நமக்கு இப்போ வந்துருச்சு. 1 to manyல நமக்கு ஈஸியா டேட்டா வந்துடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வரோம். ஓகே, ஸோ இது சிம்பிள் தான். ஓகே, இப்போ இன்னொன்று எடுத்துக்குவோம். இதை எடுத்துட்டு இங்க போயிட்டு, ஓகே, எந்த டீமு, சாரி, எந்த டீமு, ஓகே, எவ்வளோ ரன்னு, அப்படின்னு போட்டோம்னா நமக்கு சென்னை சூப்பர் கிங்கு அடிச்ச ரன் எவ்வளோ, 40,000 ரன்னு. ஓகே, ஒரு டீமும் அடிச்ச ரன்னு நமக்கு இங்க வந்துடும். ஓகே, எவ்வளோ ஒவ்வொரு டீமும் எவ்வளோ ரன் அடிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு வரும். இப்போ இதுல போயிட்டு இதே இடத்துலயே போய் நான், ஓகே, விராட் கோலியை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டேட்டா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பாரு. விராட் கோலி எந்தெந்த டீமோட எவ்வளோ ரன் அடிச்சாரு அப்படிங்கிற டீட்டெயில் வந்துருச்சு. ஓகே, யார் யாரோட விளையாடும் போது, யார் யாருக்கு எதிராகவோ இல்லை யார் யாரோட விளையாடும் போதெல்லாம் அவரு என்ன ரன் அடிச்சாரு அப்படின்னு வந்துருச்சு. டோட்டல் அதோட டேலி ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி நம்ம ரிப்போர்ட்டை எடுக்கிறதுக்கும், நமக்கு தேவையான மாதிரி நம்ம ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்றதுக்கும் நமக்கு என்ன தேவை, 3 செட் ஆஃப் டேட்டா வேணும். நமக்கு டேட்டா வேணும். அந்த டேட்டா எப்படி இருக்குன்னா கிளீனா இருக்கணும். ஸோ அந்த டேட்டா கிளீன் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம் அப்படின்னா, நாம இந்த மெடாலியன் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி நாம ஃபர்ஸ்ட் டேட்டாவை லோட் பண்ணும்போது பிரான்ஸ் லேயர்ல ராவா லோட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது சில்வர் லேயர்ல நம்ம சில்வர்ல என்ன பண்றோம், அந்த டேட்டாவை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். மூணாவதாக அந்த டேட்டாவை நம்ம கியூரியேட் பண்ணி, நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கியூரியேட் பண்ணி அந்த டேட்டாவை என்ன பண்றோம், நாம கொண்டு வந்து நம்ம
ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்றோம். ஓகே, இதுதான் நான் காமிச்ச சிம்பிளான சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இந்த எக்ஸாம்பிளை வந்து நீங்க பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய ஓன் இதுல நீங்க பண்ணி பாருங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ஹோல் டேட்டாவையும் வேற மாதிரியும் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு இந்த யூஆர்எலுக்கு போனோம் அப்படின்னா, இந்த லேபுக்கு போனோம் அப்படின்னா, இந்த லேப்ல ஓகே, இந்த லேப்ல அதே மெடாலியன் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி, லேக் ஹவுஸ் யூஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு இந்த 3 ஃபைல், சேல்ஸ் ஃபைல் 2019, 2020, 2021 அப்படிங்கிற 3 ஃபைல் கொடுத்துட்டு, இந்த 3 ஃபைலை ஃபர்ஸ்ட் நீங்க பிரான்ஸ் லேயர்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சில்வர் லேயர் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணிட்டு, அந்த நோட் புக்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதுல ஸ்கீமா பண்றீங்க. ஏன் இதுல ஸ்கீமா பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைல போய் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த ஃபைல்ஸை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோல ஹெட்டர் இருக்காது. அப்போ ஹெட்டர் இல்லை அப்படின்னா ஃபீல்டு நேம் நீங்க தான் கொடுக்கணும், ரைட்? அதனால இங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல ஃபீல்டு நேம் எல்லாத்தையும் கொடுத்து, இப்படிதான் ஃபீல்ட் நேம் இருக்கணும், அதோட டைப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டரையும் இங்க எனேபிள் பண்ணிட்டு, அந்த ஃபைல் என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் லோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன star.csvன்னு கொடுத்தா எல்லா 3 வருஷம் ஃபைலும் லோட் ஆயிடும். அந்த ஃபைலை லோட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, ஆர்டர் டேட்லாம் எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, புதுசா 2 காலம் ஆட் பண்றாங்க. ஓகே, ஒன்னு கிரியேட்டட் டிஎஸ், இன்னும் மாடிஃபைட் டிஎஸ் அப்படின்னு சொல்லி 2 காலம் ஆட் பண்ணிக்கிட்டு, என்ன அந்த காலமை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, கஸ்டமர்லாம் எங்கெங்கெல்லாம் எம்டியா இருக்கோ அதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, அன்னோன் அப்படின்னு சொல்லி செட் பண்றாங்க. இந்த இடத்துல நல் வேல்யூ இருந்துச்சுன்னா, இஸ் நல் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது கஸ்டமர் நேம் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு எம்டி வேல்யூ இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, அன்னோன் அப்படின்னு செட் பண்றாங்க. ஓகே, இதை முடிக்கிறாங்க. இதை முடிச்சுட்டு இந்த லேயரை சில்வர் லேயர்ல என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்றாங்க சில்வர் லேயர்ல. ஏன்னா இவங்க கிட்ட ஃபீல்டு இல்லைங்கிறதுனால இந்த ஃபீல்டையும் கொடுத்து பிளஸ் புதுசா கிரியேட் பண்ண 3 ஃபீல்டு நேமையும் கொடுத்து என்ன பண்றாங்க, அந்த புது டேபிளை கிரியேட் பண்றாங்க. பண்ணிட்டு அந்த டேபிளை எஸ்கியூஎல்ல போய் வியூ பண்ணி பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்போ கிரியேட் பண்ணும்போது அவங்க கிட்ட எம்டி டேபிள் தான் இருக்கும், டேட்டா உள்ள இருக்காது. அவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல டேட்டாவை அப்டேட் பண்றாங்க. அப்போ டேட்டாவை அப்டேட் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, டேட்டா மேட்ச் ஆகலன்னா, இந்த கண்டிஷனுக்கு டேட்டா மேட்ச் ஆகலன்னா என்ன பண்ணு, அதாவது நம்ம கிட்ட இருக்க டேட்டா பேஸ்ல இந்த மாதிரி டேட்டா இல்லைன்னா மட்டும் என்ன பண்ணு, இதை அப்டேட் பண்ணு. ஓகே, when not match insert, when match update. ஒரு காலம் மட்டும் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அந்த காலத்தை மட்டும் அப்டேட் பண்றதுக்கு இங்கே கோடு இருக்கும். ஓகே, இங்க என்ன இருக்கு, இப்போ எதுவுமே இல்லைங்கிறதுனால இதை அப்டேட் மட்டும் பண்றாங்க. ஓகே, அப்டேட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, நமக்கு இந்த டேட்டா எல்லாம் லோட் ஆயிடும். லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த டேட்டாவை எஸ்கியூஎல்ல கொரி பண்ணி பார்க்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் இதை கோல் லேயருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. எகெயின் என்ன பண்றாங்க, இங்க மந்த் இயரு எல்லாமே இருக்கு, எடுத்துக்கிட்டு அந்த இதை நம்ம திரும்பவும் அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இதை 4 டேபிளா அவங்க மாத்துவாங்க. ஓகே, ஒன்னு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து டேட் கோல்டு. ஓகே, இத ஃபர்ஸ்ட் டே, மந்த், இயர் ஓகே அப்படின்னு பிரிச்சுட்டு அதை வந்து டேட் கோல்டு அப்படின்னு மாத்திக்கிறாங்க, ஆர்டரோட டீட்டெயில் எடுக்கிறதுக்காக. இன்னொன்னு கஸ்டமர் டேட்டா வைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, கஸ்டமர் கோல்டு அப்படின்னு பேர் கொடுத்து அந்த கஸ்டமர் கோல்டுங்கிற டேட்டா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, மூணாவதாக இதை ஒண்ணா முடிச்சுட்டே வந்து ஓகே இந்த இடத்துக்கு வரும்போது கஸ்டமர் கோல்டு டேட்டா ஓகே எல்லாமே இருக்கு. ஓகே, நியூ அந்த கோடை திரும்ப என்ன பண்றாங்கன்னா அந்த இமெயிலு எல்லா டேட்டாவையும் இன்செர்ட் பண்றாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்டர் ப்ராடக்ட் டேட்டாக்கு வந்துடுறாங்க. ப்ராடக்ட் டேட்டாவையும் அதே மாதிரி புது டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேட்டாலையும் என்ன பண்றாங்க, அந்த டேபிளை பிரிச்சு நமக்கு பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இது என்ன ஆயிடும்னா, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி
4 டேபிள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, இங்க ஆர்டர் டேட் இருக்கு, இங்க ஆர்டர் டேட் இருக்கு. ஆர்டர் டேட்டையும் லிங்க் பண்ணிக்கிட்டாங்க. கஸ்டமர் ஐடி இருக்கு, கஸ்டமர் ஐடி லிங்க் பண்ணிக்கிட்டாங்க. ஐட்டம் ஐடியோட லிங்க் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா டேட்டாவையும் எடுக்க முடியும். நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணி பார்க்கணும்லாம் பண்ணலாம். ஏன்னா ரிப்போர்ட் அவங்க கவர் பண்ணல, பின்னாடி தான் வரும். நான் வந்து எப்படி யூஸ் பண்றாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணி காமிச்சேன் நம்ம டேட்டாவை வச்சு. ஓகே, ஸோ நீங்க 2யும் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுவும் பண்ணலாம், அந்த டேட்டாவையும் நான் கொடுத்த ஐபிஎல் டேட்டாவையும் வச்சு பண்ணி பார்க்கலாம். ஓகே, 2லையும் எது வேணும், 2யும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதுல இருந்து. இல்லைன்னா நீங்க என்ன சொல்றது, ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. ஓகே, ஸோ அதனால பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, ஸோ எனி கொஸ்டின்? என்னோட டாபிக் இவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பைப்லைன். எனக்கு சின்ன டவுட்டு, இது நம்ம பண்றது எல்லாமே பவர் பிஐல ஆல்ரெடியே நம்ம பண்ணிருக்கோம்ல, அதுலயே வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் இது எல்லாமே அதுலயே இருக்குல்ல, அது ஏன் இங்க இருந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தேன். பவர் பிஐல பண்ணும்போது, பவர் பிஐல வந்து நாம நேரடியா இங்க போய் இதுல போயிட்டு பவர் கொரி யூஸ் பண்ணி பண்ணுவோம். இங்க டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும், அங்க டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ல வந்து அதை டிசைன் பண்ணும்போது வரும். ஆமா, அது என்ன வரும் அப்படின்னா, அது டேட்டா ஸ்கீமா வந்து லிமிடெட். ஓகே, இங்க நீங்க வந்து ஸ்பார்க் இன்ஜின் வச்சு பண்றீங்க. ஓகே, ஸ்பார்க்ல பண்ணும்போது மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ், மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா பண்ணும்போது, ஹியூஜ் டேட்டா பண்ணும்போது ஃபாஸ்டா இருக்கும் ரெஸ்பான்ஸ். ஓகே ஓகே, சின்ன செட் டேட்டா பண்ணும்போது பவர் பிஐலேயே பண்ணிட்டு போயிடலாம். என்ன, பவர் பிஐல இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து நீங்க பைப்லைன் போட்டு அதை கிளீன் பண்ணி ஹோல் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டேட்டா லேக் யூஸ் பண்ணி அங்கேருந்து பண்ண முடியுமான்னா அது முடியாது. இப்போ நம்ம பார்த்துருக்க வந்து ஜஸ்ட் பேசிக் தானே பார்த்துட்டே வரும். இப்போ நாளைக்கு பைப்லைனில் டேட்டா வந்து வெளிலேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம், எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்லேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போகும்போது இதனுடைய வேல்யூ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுல நான் இன்னொரு இஷ்யூ வந்து பவர் பிஐல ஃபேஸ் பண்ணேன். என்னன்னா வந்து லைவ்ல வந்து டேட்டா நமக்கு கரெக்டா தெரியாது. ஏன்னா ரீஃப்ரெஷ்ல வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டட் இருக்கும், இவ்வளவு டைம்ஸ் தான் ரீஃப்ரெஷ் ஆகும் டேட்டா அப்படின்னு. இங்க எதுவும் லிமிடேஷன் இருக்குங்களா? இல்லை, இங்கே டிபெண்ட்ஸ், ரைட். ஸோ இங்கே வந்து அதுக்கு தான் வந்து பின்னாடி வந்து நம்ம டேட்டா லேக் வச்சிருக்கிறதுனால அந்த இதுக்கு வந்து உங்க கோர் என்ன இருக்கோ அந்த கோருக்கு தகுந்த மாதிரி தான் அது வரும். ஓகே, ஸோ நம்மளுடைய டேட்டா லேயர்ல இங்க போய் எடுக்கிறோம் இல்லையா, ரீஃப்ரெஷ். ஸோ இங்க போயிட்டு நம்ம இந்த இடத்துல போய் ஸ்பார்க் ஜாப் ரன் பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்பார்க் ஜாப்ல நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் இதை போய் எடுத்தேன் அப்படின்னா, இப்போ இது எத்தனை கோர் செலவாயிருக்கு அப்படின்னா, பின்னாடி ஸ்பார்க் இன்ஜின் இருக்கு. நீங்க பவர் பிஐ யூஸ் பண்ணும்போது ஸ்பார்க்லாம் வரவே வராது. நார்மலா வந்து எஸ்கியூஎல்ல இல்ல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆமா, இது ஸ்பார்க் இருக்கிறதுனால உங்களுக்கு பின்னாடில இருந்து இங்க எது வர்றதுனால உங்களுக்கு இட்ஸ் அ மோர் பவர்ஃபுல். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ரீஃப்ரெஷ் வந்து டைனமிக்கா வந்துருமா அது? இல்ல ரீஃப்ரெஷ் ஒரு தடவை நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து கோர் டேபிள்ல டேட்டா வந்து சம் டேட்டா இன்சர்ட் பண்றேன், மறுபடியும் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க மற்ற டேபிள் எல்லாம் இன்சர்ட் ஆயிருமா, இல்ல ஒவ்வொரு டைமும் நம்ம இப்படி மாதிரி பண்ணணுமா? ஓகே, அதுதான் அடுத்ததுல போகும். ஓகே, ஒவ்வொரு டைமும் இது பண்ண வேண்டியதில்லை, இதை கத்துக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டைமும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, நான் போயிட்டு இங்க போயிட்டு டேட்டா ரீஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்தா எனக்கு புது டேட்டா வந்துட போகுது பவர் பிஐல, ரைட்? ஆமா ஆமா, ஒரு தடவை பண்ணிட்டேன்னா நான் போய் இங்க ரீஃப்ரெஷ் கொடுத்தா எனக்கு புது டேட்டா லோட் ஆயிடும். நான் புது ரிப்போர்ட்ல புது டேட்டா டெல்டா சேஞ்சஸ் எங்கன்னு நான் பண்ணிருந்தேன், டேட்டா இங்க வந்துடும், நான் பாத்துக்குவேன். ஓகே, நான் ஒரு தடவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சிருவேன், ஏன் ஒரு தடவை நான் பண்ணணும் அப்படிங்கிறது உங்க கேள்வி. ஆமா, அந்த வேலையை தான் பின்னாடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் பண்றது எப்படின்னு கத்துக்கணும்ல. சரி, ஓகே ஓகே, ஸோ ஆட்டோமேஷன். ஓகே, அப்போ பைப்லைன் வரும்போது பைப்லைன்ல டேட்டா வரும். இப்போ இந்த வேலையெல்லாம் இப்போ இந்த நோட் புக்கை எப்படி பைப்லைன்ல கொண்டு போய் சேர்க்கறது? அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதி வச்சிருக்கோம், இது எல்லாமே என்ன இருக்கும்னா பைப்லைன்ல இருந்து டேட்டா வந்து விழுந்த உடனே வரும்போதே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து நமக்கு டேட்டா வந்து விழும். ஓகே, இதெல்லாம் பேக் எண்ட்ல ஷெட்யூல்ல ஜாப் ரன் ஆகும். ஓகே ஓகே, இப்போ இங்க போயிட்டு இந்த
நோட் புக்கில் போயிட்டு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்னு இருக்கு பாருங்க. இருக்கா? இருக்கு. இங்கேயும் வந்து ஓகே, என்ன டைம் வேணா ஃபிட் பண்ணிக்கலாம், 15 மினிட்ஸ் இந்த மாதிரி. இந்த டேட்டாவை ஷெட்யூல் ஆன் பண்ணிட்டு ஷெட்யூல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டைம் ஜோன் டைம்ல நம்ம ஷெட்யூல் பண்ணோம்னா நம்ம பண்ண இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து ஒன் ரீட் ரன் ஆகிட்டே இருக்கும். புது டேட்டா வந்துச்சுன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ரீஃப்ரெஷ் கிளிக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல. ஓகே. இதெல்லாம் பிரீமியம்ல மட்டும் வருமா இல்ல நார்மலாவே வந்துருமா? எது இது அந்த ப்ரோ இப்போ வந்து பார்த்தா பவர் பிஐல வந்து பவர் பிஐ ப்ரோவோட லைசன்ஸ் இருந்தா மட்டும் தான் வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஆமா, இங்கேயும் அதே தானா? இங்கதான் வந்து ஃபேப்ரிக் ஆச்சு உங்களுக்கு. ஓகே, ஃபேப்ரிக்கோட கெப்பாசிட்டி தான் இங்க. ஓகே. வேற கேள்விகள்? ஆக்சுவலி லேகோஸ்ல வந்து அந்த டேட்டா டைரக்டா ஸ்ட்ரீம் பண்ண முடியுமா? லைக் ஃப்ரம் சோர்ஸ்ல இருந்து பண்ணலாம்ப்பா. இப்போ பண்ணிட்டா அந்த டேட்டா வந்து ஒரு அந்த லேகோஸ்ல வந்து விழுந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காவே ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணலாமா? லைக் இல்லை அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 15 மினிட்ஸ் ஒன்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ற மாதிரி வச்சிருந்தோம்ல, ஆமா அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ நாம பாக்குறது வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க, நம்ம பாக்குறது டேட்டா இன்ஜினியரிங். ஓகே, நாம டேட்டா வேர் ஹவுஸ் இன்னும் பார்க்கல, டேட்டா சயின்ஸ் பார்க்கல, ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் பார்க்கல, டேட்டா ஆக்டிவேட்டர் பார்க்கல. ஓகே. ஸோ நீங்க இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க இது காம்பினேஷனை பண்ணி பார்த்தீங்க போது உங்களுக்கு அது புரியும். இப்போ நாம பியூரா நான் ஒரு டேட்டா இன்ஜினியர். ஓகே, டேட்டா எனக்கு உள்ள வருது, உள்ள வந்தா நான் ஒரு டேட்டா இன்ஜினியரா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். அதுக்காக ஆரம்பிக்கும் போதே இந்த ஸ்பெசிபிக் ஸ்லைட்ல இதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். இது யாருக்கு அப்படின்னா இந்த ரோலுக்கு உள்ளவங்களுக்கு அப்படின்னு. ஓகே, இந்த ரோலுக்கு அப்படின்னு புரியுதா? ஸோ ஏன்னா இந்த 3 ரோல் உள்ளவங்க நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு கத்துக்கிறது ஒரு டேட்டா உள்ள வந்துச்சுன்னா எப்படி டேட்டாவை கிளீன் பண்றது, கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை எப்படி சேவ் பண்றது, சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை எப்படி கியூரேட் பண்றது அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நீ கேட்ட கேள்வி என்னன்னா, உன்னோட கேள்வி வந்து நான் வந்து டேட்டாவை வந்து ஐஓடி டிவைஸ்ல இருந்தோ மற்ற டிவைஸ்ல இருந்தோ எனக்கு ஸ்ட்ரீமிங் ஆகி வருது அப்படின்னா நான் பண்ண முடியுமா அப்படின்னு நீ கேட்குற. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரீமிங்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இதுல இருந்து எனக்கு வரும்போது இந்த இது ஒரு இன்புட்டா இருந்ததுன்னா நான் பண்ண முடியுமா அப்படின்னா ஐஓடி சென்சார் அதர் ஸ்ட்ரீமிங்லேயே நான் பண்ண முடியும். பட் இட் டேக் டைம். we will simulate streaming of data, then we will get that into, when go to that topic we will cover. Okay, good. 3